ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டமேற்காக சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பன்சேஷன் அண்டர் தி லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் 1894. இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு லேண்ட் ஒருத்தவங்கள்ட்ட விற்கிறோன்னா, இப்போ பையர் செல்லர் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேரோட கன்சென்ட்டோட தான் அங்கே விற்போம். நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த லேண்டை விற்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏதாச்சும் நீடு இருக்கும். பட் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட்டே ஒரு லேண்டை வந்து அக்யூர் பண்ணுவாங்க. அதுக்கான காம்பன்சேஷன் இழப்பீடும் அந்த லேண்ட் வச்சுருக்காங்கள லேண்ட் ஓனருக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த இழப்பீடை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் அக்யூசிஷன் ஆக்டில் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை, இது வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. 1894 ஆக்ட் வந்து 2013 ரிப்பீல் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் நேம் என்னென்னா, ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூசிஷன் ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 தான் இதை வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த காம்பன்சேஷனை எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, எதெல்லாம் வச்சு பேஸை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் டு டிட்டர்மைன் தி காம்பன்சேஷன் ஓல்ட் ஆக்ட் லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 23, 24, 25 இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 23 பார்க்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் டிட்டர்மைனிங் த காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 6 ஃபேக்டர்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் நம்ம காம்பன்சேஷன் டிட்டர்மைன் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன சொன்னால், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த லேண்ட். இப்போ ஒரு லேண்டுன்னு இருக்குன்னா அந்த லேண்டுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும், ரைட்டா? அந்த இவ்வளோ போகும் இந்த இடத்துக்கு. இந்த சில சமயம் சிட்டியை வச்சு ஏரியா வச்சு நம்ம சொல்லுவோம், இந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா இத்தனை லேக்ஸ் போகும் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த லேண்ட் அதுவும் எப்போ கன்சிடர் பண்ணுறோன்னா, அந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1. எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நாங்கள் இந்த லேண்ட் அக்யூர் பண்ண போகிறோம் இந்த வெல்ஃபேர் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபீஷியலாக பப்ளிஷ் பண்ணுதோ அப்போலேருந்து இந்த மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணோம். இதை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, இப்போ அந்த லேண்ட் இருக்குது, லேண்டில் வந்து ஒரு வேளை அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு கார்டன் லேண்டாக இருக்குது, அதில் கிராப்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரீஸ் அப்படி இருக்கும்போது அதையும் கட் டவுன்ஸ் பண்ணிட்டு தானே செய்யணும். ஸோ அதுக்கான காம்பன்சேஷனை என்னென்னா இங்கே வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கும் சேர்த்து தான் கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து சஸ்டெயின் சர்வே பண்ணுறாங்கல்ல, அந்த லேண்டில் தான் அதை வச்சு தான் அவங்க சர்வே பண்ணுறாங்க. அதிலே அவங்க ரெசிடென்ஷியலும் இருக்குது, பக்கத்துலேயே அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் கடை வச்சுருக்கலாம். ஸோ இதையுமே அவங்க வந்து என்னென்னா அந்த சர்வே பர்பஸுமே என்னென்னா இங்கே வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்த் என்ன ஃபேக்டர் என்ன மேட்டர் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அதில் வச்சு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், ஒருவேளை மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அந்த லேண்டை வச்சு அதை ரெண்ட்டுக்கு கொடுத்து அவங்க வந்து ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு வருதுன்னா அதையுமே அந்த இது ஃபேக்டருமே இங்கே வந்து அவங்க கன்சிடர் கவர்மெண்ட் வந்து பண்ணணும் டு டிட்டர்மைன் தி காம்பன்சேஷன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிஃப்த் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குது, அதை வந்து அவங்க ரொம்ப காலம் வசிச்சுட்டு வராங்க. அந்த லேண்ட் ஓனருக்கு அந்த லேண்டை விட்டு போக மனசு இல்லை. பட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னென்னா அதுக்கும் அவங்க வந்து தனியாக வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதை லாஸ் ஆஃப் ஜென்யூன் இன்கம் அப்படி பார்த்தோன்னா அது முதல்ல பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து அந்த லேண்டை வச்சு தான் அவங்க வந்து இன்கம் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு லேண்டில் வந்து நிறைய இன்கம் ஜென்யூனாக அவங்களுக்கு வந்து கிடைக்குது, எந்த அன்லாஃபுல் பர்பஸும் இல்லாமல். அந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபேக்டருமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த 6 ஃபேக்டரும் தான் வந்து டு டிட்டர்மைன் தி காம்பன்சேஷன் அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இன் ஷார்ட் நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த 6 ஃபேக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் பர்பஸ்ன்னு இருக்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன நெக்ஸ்ட் வந்து 23 இந்த செக்ஷன் 23ல என்ன சொல்லணும்னா, அடிஷ்னல் 12% காம்பன்சேஷன். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இதெல்லாம் காம்பன்சேஷன் கன்சிடர் பண்ணும்போது முதல்ல உள்ள ஃபேக்டர்லாம் வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணும். இப்போ என்ன புதுசாக அடிஷ்னல் 12% காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அக்யூர் பண்ணோன்னே காம்பன்சேஷன் கொடுக்காட்டி, கவர்மெண்ட் ஒன்ஸ் த லேண்ட் அக்யூர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்காட்டின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த 12% வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இதில் பீரியடும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பீரியட் வரையும் அந்த காம்பன்சேஷனும் கொடுக்கணும். ஒருவேளை அந்த
கவர்மெண்ட் வந்து லேண்ட் அக்யூர் பண்ணதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கொடுக்காட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ண டேட்லேருந்து அந்த கலெக்டர் அவார்ட் பாஸ் பண்ணுவாங்களோ அப்பையும் இல்லைன்னா அந்த லேண்ட் அக்யூர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமும் ஒரு வேளை காம்பன்சேஷன் கொடுக்காட்டி இந்த 12% எக்ஸ்ட்ரா வந்து பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சொலாட்டியம்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதன் படி பார்த்தோன்னா செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2ல் தான் சொல்கிறாங்க. இந்த சொலாட்டியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30% எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதை நம்ம வந்து முதல்ல பார்த்தோன்னா 5th ஃபேக்டர் செக்ஷன் 23ல் ஒருவேளை ஃபோர்ஸாக அவங்க வந்து காலி பண்ணும் அந்த லேண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 30% வந்து அந்த மார்க்கெட் வேல்யூலேருந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து கொடுக்கணும் காம்பன்சேஷனாக. இப்போ என்னென்ன மேட்டர்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்ட் அக்யூர் பண்ணுறாங்க, உடனே ஒரு அர்ஜென்சியாக அவங்க வந்து டிகிரி பாஸ் பண்ணுறாங்க, இப்போயே நீங்கள் வந்து இந்த லேண்டை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா மணி கொடுக்க தேவையில்லை. அப்புறம் வந்து எமோஷ்னல் ரீசன்ஸ், இப்போ நான் வந்து ஆன்செஸ்ட்ரல் லேண்டாக இருக்குது, இது வந்து எங்கள் அப்பா ஞாபகம் வச்சுருக்கேன், ஸோ அந்த மாதிரி எமோஷன் கனெக்டிவிட்டியாக இருக்குல்ல, அதுக்கும் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை. இப்போ ஏதாச்சும் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும்ல, இப்போ காலி பண்ண சொல்லும்போது சின்ன டேமேஜ் வந்து லேண்டுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்குமே அவங்க வந்து இதை வந்து ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டராக வந்து நான் எடுத்துக்க தேவையில்லை. அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் டேமேஜ் வரலாம் அந்த லேண்டுக்கு, இப்போ அவங்க லேண்டை கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டை, ஃப்யூச்சரில் வந்து எந்த அந்த விதமான டேமேஜ் அந்த லேண்டுக்கு வந்தாலும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த லேண்டை பார்த்துக்கணும், இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த காம்பன்சேஷனும் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட்ஸ் இன்டெண்டட் யூஸ், இப்போ ஒரு லேண்ட் அக்யூர் பண்ணுறாங்க, அந்த ஒரு பர்பஸ் இருக்குல்ல வெல்ஃபேர் பர்பஸ்க்காக, அது மூலமாக அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னா அதுக்குமே எக்ஸ்ட்ரா மணி அவங்க கொடுக்க தேவை. ஏன்னா ஃப்யூச்சரில் தான் இது வந்து பாசிபிலிட்டி இருக்கும், அதுவும் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறனால அந்த லேண்டு எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அந்த சமயத்துலையுமே என்னென்னா கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் வந்து ரைஸ் இன் வேல்யூ ஆஃப் நியர்பை லேண்ட் ஓன்டு பை த பர்சன், இப்போ வந்து ஒரு லேண்டு இப்போ ஒரு ஏக்கர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 சென்ட் அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு வேளை நல்ல வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் ரிமைனிங் உள்ள பார்ட்ஸ் ஃபுல்லாக அவ்வளோவா வேல்யூ இருக்க இல்லைன்னா அந்த ரிமைனிங் பார்ட்ஸை வந்து கவர்மெண்ட் அக்யூர் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு உள்ள 10 சென்ட் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி மணி கொடுக்க தேவையில்லை, அந்த காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை, இதில் எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ அதை மட்டும் தான் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம்னா அந்த லேண்டில் அதுக்குமே கவர்மெண்ட் வந்து எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டாங்க. 8th என்ன ஃபேக்டரை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த லேண்ட் ஒருவேளை இல்லீகல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி அதன் மூலமாக அதோட வேல்யூ அதிகமாச்சுன்னா இதுக்குமே எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட்டு 25 என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், இப்போ நம்ம கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அதன் மூலமாக நம்ம அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன்னா எவ்வளோ வரைய வந்து கோர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கோர்ட்டோட காம்பன்சேஷன் அவார்ட் பாஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து கலெக்டர் எவ்வளோ வந்து ஏற்கனவே அவார்ட் வந்து அந்த காம்பன்சேஷனை டிட்டர்மைன் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, மேக்ஸிமம் எது வரையும் இருக்கலாம் அப்படி சொன்னால் அந்த பர்சன் கிளைம், இன்ட்ரெஸ்டட் பர்சன் கிளைம் பண்ணியிருப்பாங்களா இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லி, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பன்சேஷன் while acquiring the land வந்து பார்த்தோம் அண்டர் தி லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட். நம்ம ரிமைனிங் வீடியோவில் மிச்சம் உள்ள பார்ட்டையும் பார்ப்போம், அலாங் வித் நியூ ஆக்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.